ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜெய் கணேஷ் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு டெம்பிள் விளாக் பார்க்க போகிறோம். அது எந்த கோவில்னா செங்கல்பட்டு மாவட்டம் செட்டி புண்ணியம்ன்ற கிராமத்தில் இருக்க ஸ்ரீ யோக அயக்ரீவர் தேவநாத சுவாமி ஸ்ரீ யோக அயக்ரீவர் திருக்கோவில் தான் பார்க்க போகிறோம். அது எங்கே இருக்குன்னா சிங்கப்பெருமாள் கோவில் கிட்டே இருக்குது. சிங்கப்பெருமாள் கோவில் ஸ்டாப்பிங் இருக்கு இல்லையா, அதுக்கிட்ட இருக்குது. அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் உள்ளே போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் போகிற வழியெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது வந்து அந்த காட்டாங்குளத்தூர் இந்த சிவானந்த குருகுலம். அதை தாண்டி வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து ஒவ்வொரு லேண்ட்மார்க் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வழியை காமிக்கும்போது உங்களுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த மகேந்திரா சிட்டி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த மகேந்திரா சிட்டிக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் ஒரு ரைட்டு திரும்ப ஒரு சந்து மாதிரி போகும். அங்கே தான் இருக்குது. அதுக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் உள்ளே போனீங்கன்னா இந்த செட்டி புண்ணியம்ங்கிற கிராமம் வரும். அங்கே தான் ஸ்ரீ யோக அயக்ரீவர் அருள் பாலிக்கிறார். இதுதான் அந்த மகேந்திரா சிட்டி கேட்டு. இப்போ நம்ம ரைட் திரும்பிட்டோம். திரும்பி அந்த கிராமத்துக்குள்ளே போயிட்டுருக்கோம். இந்த சைட் வியூ ஃபுல்லாக நான் இப்போ கவர் பண்ணுறேன் உங்களுக்கு. நாங்கள் போனது ஒரு ஈவினிங் டைமு. அதனால் அந்த லேக்கெல்லாம் அந்த வியூலாம் பார்த்துட்டு போகும்போது ரொம்ப அமைதியாக இருந்தது, மனசுக்கு எதமாக இருந்தது. அந்த ஏரியாவே அந்த கிராமமே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த சைடு ஃபுல்லாக மலைங்க, லெஃப்ட் சைடு ஃபுல்லாக நாங்கள் போகிற வழியெல்லாம். ரைட் சைடு ஃபுல்லாக லேக்கு, லெஃப்ட் சைடெல்லாம் மலை. அந்த மலையில் கூட பார்த்திங்கன்னா அந்த பெருமாளோட நாமம் தான் போட்டிருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியில் சின்ன சின்ன கோவில்கள்லாம் இருக்குது. நடுவில் ஏதாவது அந்த எல்லையம்மன் கோவில் மாதிரி சின்ன சின்ன அம்மன் கோவில் அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி நம்ம உள்ளே போகணும். உள்ளே போனீங்கன்னா இப்போ கோவில்கிட்ட நெருங்கிட்டோம். அது கோபுரம் தெரியுது பாருங்கள். இந்த கோவிலோட வரலாறு என்னென்னா, இது ஒரு 500-600 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோவில்னு சொல்லப்படுது. இந்த கோவிலோட மூலவர் பார்த்திங்கன்னா வரதராஜ பெருமாள், தாயார் ஹேமாம்புஜவல்லி தாயார். இந்த கோவிலோட உற்சவர் வந்து தேவநாத பெருமாளும் ஸ்ரீ யோக அயக்ரீவரும். யோக அயக்ரீவரையும் தேவநாத பெருமாளும் 1948 திருவந்திபுரம் என்னும் ஊர்லேருந்து கொண்டு வந்து இங்கே வச்சு வழிபாடு செய்கிறாங்க. இங்கே இருக்க ஸ்ரீராமர் தஞ்சாவூர் சமஸ்தானத்துலேருந்து கொண்டு வரப்பட்டு வழிபாடு செய்யப்படுது. அதுக்கப்புறம் இந்த கோவிலில் ஹயக்ரீவர் கோவில்னு சொன்னால் தான் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா காலப்போக்கில் வந்து இது ஹயக்ரீவருக்கு தான் பிரசித்தி பெற்ற கோவிலாக மாறியிருக்கு. இந்த கோவில் வழியை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பென்னு, பென்சில், நோட் புக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வழியில் விற்றுட்ருக்காங்க. ஹயக்ரீவர் வந்து குதிரை முகம் கொண்டவர். பிரம்மா கிட்டேருந்து மது, கைடபன்ற 2 அரக்கர்கள் வந்து வேதத்தை திருடிட்டு போனதுனால பிரம்மா வந்து பெருமாளிடம் முறையிட்டார். அதற்காக பெருமாள் வந்து குதிரை முகம் கொண்டு அவதாரம் எடுத்து அந்த 2 அரக்கர்களையும் வதம் செஞ்சு வேதங்களை காப்பாற்றினார்னு வரலாறு இருக்குது. அயகிரிவருக்கு ஏலக்காய் மாலை ரொம்ப விசேஷம். இங்கே துளசி மாலை, ஏலக்காய் மாலை எல்லாமே இங்கே கிடைக்குது. போகும்போது நம்ம அதெல்லாம் வாங்கிட்டு போகலாம். இந்த கோவில் அறநிலையத்துறை கீழே வருது. இதோட டைமிங்ஸ் என்னென்னா மார்னிங் 7 to 12. அதே மாதிரி ஈவினிங் பார்த்திங்கன்னா 4 o'clock to மேக்ஸிமம் ஒரு 7:30, 8 o'clock வரைக்கும் வச்சுருக்காங்க. அது 8 o'clock க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி ஷாப் ஃபுல்லாக இந்த மாதிரி அயகிரிவர் ஃபோட்டோஸு, பென்னு, நோட் புக்ஸு, ஏலக்காய் மாலை, அயகிரிவருக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு கல்கண்டு, தேன் பாட்டில், இது எல்லாமே இங்கே ஷாப்ஸில் விற்கிறாங்க. நம்ம வந்து போகும்போது நமக்கு என்ன தேவையோ, நம்ம குழந்தைங்களுக்கு என்ன வச்சு நம்ம பிரார்த்தனை பண்ணோன்னு நினைக்கிறோமோ அதை வாங்கி உள்ளே எடுத்துகிட்டு போய் சுவாமி பாதத்தில் வச்சு நம்ம பிரார்த்தனை பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இந்த கோவிலுக்கு எக்ஸாம் டைமில் நிறைய பேர் வராங்க சுவாமிக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்காக. அவங்க வந்து எக்ஸாம் டைமில் வந்து வேண்டிட்டு சுவாமிக்கிட்ட பென்லாம் வச்சு வேண்டிட்டு போகும்போது அந்த பெண்ணால் எழுதும்போது அவங்க எக்ஸாம் சக்ஸஸ்ஃபுல்லாக எழுத முடியும், நல்ல மார்க் வாங்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ வந்து உள்ளே நுழைஞ்சிட்டோம். இதில் பொது தரிசனம், சிறப்பு தரிசனம் இருக்குது. சிறப்பு தரிசனத்துக்கு 25 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் போன அன்றைக்கி அவ்வளோவா கூட்டம் இல்லை, அதனால் நாங்கள் பொது தரிசனத்துலேயே போயிட்டோம். ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க அன்றைக்கி. இப்போ வந்து கோவிலில் கும்பாபிஷேகம் பணி நடந்துட்டுருக்கிறதுனால மூலவரை எங்களால் பார்க்க முடியல. அதுக்கு பதிலாக உற்சவரை போய் பார்த்துட்டு வந்தோம். உற்சவர் ஹயகிரிவரையும் தேவநாத பெருமாளையும் பார்த்தோம். நாங்கள் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு போயிருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய குரங்குலாம் இருந்தது. ஆனால் இந்த வாட்டி வந்தப்போ குரங்கெல்லாம் இங்கே பார்க்க முடியல. ஏன்னா கும்பாபிஷேக பணி நடக்கிறதுனால அந்த ஒர்க்லாம் போயிட்டுருக்கிறதுனால குரங்கெல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த மண்டபத்தில் தான் உற்சவரை வச்சுருக்காங்க. இங்கே தான் இந்த கியூ கட்டியிருக்காங்க இல்லையா, இங்கே தான் வந்து ஹயகிரிவரும் ராமரும் இருக்காங்க. நாங்களும் எங்கள் குழந்தைக்காக துளசி மாலை அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு பென்சிலையும் சுவாமிக்கிட்ட பாதத்தில் வச்சு வழிபாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்தோம். இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் என்னென்னா அழிஞ்சல் மரம். இந்த அழிஞ்சல் மரம் வந்து இந்த கோவிலோட பேக் சைடு இருக்குது. அதெல்லாம் போய் பார்க்க முடியல. ஏன்னா கும்பாபிஷேகம் பண்ணி நடக்கிறதுனால அந்த சைடு எல்லாமே போக விடலை. எங்களை இந்த மண்டபத்தோடு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அதனால் அந்த அழிஞ்சல் மரத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நூல் போட்டு வேண்டிப்பாங்க.
சில பேர் வந்து ஒரு பேப்பரில் அவங்க எவ்வளோ மார்க் வாங்கணும், இல்லை அவங்க வேண்டுதல் என்னங்கிறத அந்த பேப்பரில் எழுதி அந்த மரத்தில் கட்டி விடுவாங்க. அது பலிக்குங்கிறது ஒரு நம்பிக்கை. இங்கே நெய் விளக்கு கோவிலுக்குள்ளேயே விற்கிறாங்க. அதை வாங்கி நிறைய பேர் வேண்டுதலுக்காக நெய் விளக்கும் ஏற்றி வச்சுட்டு போகிறாங்க. இப்போ வந்து இது வந்து ஸ்ரீ கோதண்டராமர் சன்னதி. கும்பாபிஷேகங்கிறதுனால எல்லாத்தையுமே பாலாலயம் பண்ணி மூடி வச்சுருக்காங்க. இங்கே வந்து ராமர், சீதா, லக்ஷ்மணர் சன்னதி இருக்குது. அதுக்கப்புறம் ஆண்டாள் சன்னதி இருக்குது, ஆழ்வார்கள் சன்னதி. இது எல்லாமே இந்த கோவிலில் இருக்குது. இது இந்த கோவிலில் இருக்க பழைய காலத்து மணி. இது வந்து விரிசல் விட்டுருக்கிறதுனால இதை வந்து யூஸ் பண்ணாமல் கட்டி வச்சுருக்காங்க. திருவோண நட்சத்திரம், ஹயக்ரீவ ஜெயந்தி, ஆடிப்பூரம், பங்குனி உத்திரம் இந்த நாட்கள்லாம் வந்து இந்த கோவிலில் சிறப்பான வழிபாடுகள் செய்யப்படுது. இங்கே வந்து விஜயதசமிக்கு அக்ஷராபியாசம்லாம் வந்து நிறைய பேர் வந்து அவங்க குழந்தைங்களுக்காக முதல்ல ஸ்கூலில் சேர்க்கறதுக்காக அக்ஷராபியாசம் நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க. ஹயக்ரீவர் வந்து கல்விக்கு அதிபதிங்கிறத விட ஞானத்திற்கு அதிபதி அவர். ஏன்னா வந்து கல்வி மட்டும் இல்லாமல் மற்ற கலைகள்லேயும் மியூசிக்கு, அப்புறம் வந்து பாட்டு, டான்ஸு, மற்ற கலைகள்லேயும் நல்லா முன்னேறணும், நல்லா சிறப்பாக வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் இங்கே வந்து வழிபடுறவங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செல்வ வளம், திருமணத்தடை, குழந்தை பேர் அதுக்காகவும் வந்து வேண்டுறவங்களும் இருக்காங்க. அதுக்கும் இங்கே வந்து நல்ல பலன் கொடுக்குது. இங்கே வந்து கோவில் சின்ன கோவில் தான். ஹயக்ரீவரும் சின்ன விக்கிரகம் தான். மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில். இங்கே இருக்க ஹயக்ரீவரும் மிக பவர்ஃபுல்லான சுவாமி தான். நாங்கள் தரிசனம்லாம் முடிச்சுட்டு கோவிலுக்குள்ளேயே பிரசாத ஸ்டால் இருக்குது. அங்கே புளியோதரையும் தட்டையும் வாங்கி அங்கேயே சாப்பிட்டுட்டு நின்று சாப்பிட்ருந்தோம். அங்கே கோவிலுக்குள்ளேயே இடம் இருந்தது. சாப்பிட்டுட்டு வெளியில் டேப் இருக்குது, நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். பார்சல் வேணாலும் அதுக்கேற்ற மாதிரி பார்சலும் கொடுப்பாங்க அங்கே கோவிலுக்குள்ளே. அதை முடிச்சுட்டு நாங்கள் வெளில வந்தோம். வெளியில் பார்த்திங்கன்னா சுற்றி இந்த மாதிரி பென்சில் ஷாப்பு. இந்த கோவில் இருக்கிறது கிராமங்கிறதுனால நிறைய பச்சை பசேல்னு கீரையெல்லாம் நிறைய பேர் வச்சு விற்கிறாங்க. போனீங்கன்னா கீரையும் அங்கே வாங்கிட்டு வரலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு கல் தூண் மாதிரி இருக்குது பாருங்கள். நான் அதை ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். இது வந்து துவஜஸ்தம்பம். இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. கல்லுலேயே செஞ்சுருக்காங்க அந்த கொடிமரம். அதில் வந்து ஆஞ்சநேய சுவாமி பொறிக்கப்பட்டிருக்கு. இது வந்து பழமையான கோவிலுங்கிறதுக்கு இதுவே ஒரு சான்றாக இருக்கும். இந்த கோவிலோட சிறப்பான வழிபாடு என்னென்னா, தேன் வாங்கி எடுத்துகிட்டு வந்து ஹயக்ரீவர் பாதத்தில் வச்சு அதை நிவேதனம் செஞ்சு டெய்லியும் அந்த தேனை கொஞ்சம் சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு நல்ல ஞானமும் மெமரி பவரும் படிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் வரும்னு சொல்லப்படுது. ஹயக்ரீவர் வந்து சரஸ்வதிக்கே குருவானவர். சரஸ்வதி தேவி தான் வந்து கல்விக்கு நம்ம அதிபதின்னு சொல்கிறோம். அந்த சரஸ்வதி தேவிக்கே குரு யாருன்னா ஹயக்ரீவர் தான். அதனால் இந்த கோவிலுக்கு வந்து சுவாமியை வேண்டிக்கிட்டு குழந்தைங்களை அழைச்சிட்டு வந்து வேண்டிக்கிட்டு நம்மளால் முடிஞ்சது ஏலக்காய் மாலை, துளசி மாலை வாங்கி கொடுத்து பென்னு பென்சில்லாம் வச்சு நம்ம வந்து வழிபாடு செய்யும்போது அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் உங்களால் முடிஞ்ச டைம் எப்போ முடியுதோ கண்டிப்பாக வந்து பாருங்கள். வந்து சுவாமியை வேண்டிக்கிட்டு எல்லா பலனும் பெறணும்னு சொல்லிட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த கோவிலில் ஹயக்ரீவர் யோக நிலையில் இருக்கார். எல்லா கோவிலையும் ஹயக்ரீவர் லக்ஷ்மியோட காட்சி அளிப்பார். இங்கே வந்து ஹயக்ரீவர் மட்டும் தனியாக யோக நிலையில் இருக்கார். இவர் வந்து வேதங்களுக்கெல்லாம் அதிபதி, ஞானத்திற்கு அதிபதி. இங்கே இருக்கிறது ஹயக்ரீவர் மந்திரம். ஞானானந்த மயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவ உபாஸ்மஹே. இது வந்து ஹயக்ரீவரோட மந்திரம். ஸ்க்ரீனில் தெரியறது ஹயக்ரீவரோட காயத்ரி மந்திரம். ஓம் வாகீஸ்வராய வித்மஹே ஹயக்ரீவாய தீமஹி தன்னோ ஹம்ச பிரச்சோதயாத். இந்த மந்திரங்களை டெய்லியும் சொல்லி நம்ம கடவுளை வேண்டிக்கும் போது நல்ல பலன் கிடைக்கும். சப்போஸ் வெளியூரில் இருக்கோம், வர முடியல, போக முடியல அப்படின்ற நினைக்கிறவங்க வீட்லேயே ஒரு ஹயக்ரீவர் படம் வாங்கி வச்சு ஏலக்காய் மாலை நம்மளே கையாலேயே செய்ய முடியும். ஏலக்காய் மாலை செஞ்சு போட்டு, அப்படி இல்லைன்னா துளசி கிடைச்சா துளசி கூட வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம். சுவாமிக்கு வந்து ஒரு தேனோ இல்லை கல்கண்டோ வாழைப்பழமோ எது நமக்கு முடியுதோ அதை வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி குழந்தைங்கள இந்த ஸ்லோகத்தை சொல்ல வைக்கலாம். அப்படி வாயில் சொல்ல தெரியல, சொல்ல முடியல அப்படின்னா ஓம் ஹயக்ரீவாய நமகன்னு சொல்லி கூட நம்ம சுவாமியை வேண்டிக்கலாம். ஹயக்ரீவருக்கு விசேஷமான நாள்னால் புதன்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை இந்த நாட்களில் பூஜை பண்ணுறது விசேஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து தரிசனம் முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் எடுத்த வியூ இது. நான் வரும்போது உங்களுக்கு லேக் காமிச்சேன். இப்போ ரிட்டன் போகும்போது கொஞ்சம் இருட்டுடுச்சு, அதனால் அந்த டைமில் எடுத்த வியூ இது. அப்போவும் வந்து உங்களுக்கு அந்த லைட்டிங்ஸில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் ரிட்டன் போகும்போது அங்கேருந்து ஒரு ஆட்டோவோ கேபோ புக் பண்ணி ஸ்டேஷன் சிங்கப்பெருமாள் கோவில் ஸ்டேஷனுக்கு போய் அங்கேருந்து போகலாம்.
லேட் நைட் ஆனதுனால நாங்கள் கேப் புக் பண்ணி வீட்டுக்கு போயிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.